இல்ல இவங்க வந்து ஃபேக்கா ஏதோ ஒண்ணு ஏமாத்துறாங்கன்றது முடிவு பண்ணாங்கன்னா அது எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் சரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. தன்னுடைய தாயா இருக்கட்டும், தகப்பனாரா இருக்கட்டும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், கூட பழகக்கூடிய நட்பா இருக்கட்டும், எப்பேற்பட்ட உறவா இருந்தாலும் எந்த அளவுக்கு பழகுறாங்களோ அந்த அளவுக்கு தூக்கி போட்டு போகக்கூடிய குணாதிசயம் இயல்பாவே இருக்கிறது யாரு அப்படின்னா மேசராசிக்கார பெண்கள். இதனாலதான் பல பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. இவங்க உண்மையா இருக்காங்கல்ல, உண்மையா இருக்கிறவங்க யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா எந்த சண்டைக்கு போக மாட்டேன், பேசாம தான் இருப்பேன், நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தாலும் என்னை தேடி வருதுங்க அப்படின்னா சில பேர் புலம்புவாங்களே, இதெல்லாம் யாருன்னா மேசராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து உண்மையா இருக்கிறது பிடிக்கும் அப்படின்றது மாதிரி எங்கேயாவது ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு ஏமாத்துறான், ஃபேக்கா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா பலான்னு போய் வைப்பாங்க. அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், அது அப்பாற்பட்டதுங்க. தப்பு தப்பு தான். அது எவனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல அளவுக்கு ஒரு தட்டி கேட்கக்கூடிய இயல்பான ஒரு தன்மை இருக்கும். அதனாலதான் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் துறையில எல்லாம் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் யாரு அப்படின்னா மேசராசி பெண்கள் தான். சோ ஒரு அஞ்சாமை தன்மை அப்படின்னு வாங்கல, எதையுமே துணிச்சலா செயல்படுத்தக்கூடியது. தலைமை பொறுப்பு சூப்பரா இருக்குங்க. குடும்பத்தையும் நிர்வாகம் பண்ணிடுவாங்க, ஒரு கம்பெனியும் நிர்வாகம் பண்ணுவாங்க. இவங்க அளவுக்கு யாருமே நிர்வாகத்திறன் அப்படின்றத வந்து அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பிள்ளைங்க யாரு அப்படின்னு